லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. மாதந்தோறும் வழங்க வேண்டிய நீரின் அளவும் நிர்ணயம் செய்யப்பட்டது. அதன்படி ஜூன் முதல் கடந்த 9ஆம் தேதி வரை 53.7 டிஎம்சி நீரை கர்நாடகா வழங்க வேண்டும். ஆனால் 6.75 டிஎம்சி மட்டுமே தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது. கர்நாடகா வழங்க வேண்டிய நிலுவை நீர் 43.3 டிஎம்சியாக அதிகரித்துள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி நீர் திறக்க காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு சமீபத்தில் உத்தரவிட்டது. ஆனால் முறைப்படி கர்நாடகா நீர் திறக்கவில்லை. ஆகஸ்ட் மாதத்திற்குரிய நிலுவை நீர் மற்றும் வழக்கமான நீரை சேர்த்து மொத்தம் 37 டிஎம்சி நீரை உடனடியாக திறக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரியது. ஆனால் ஆணையம் இதனை ஏற்காமல் 15 நாட்களுக்கு தினமும் 1 டிஎம்சி நீரை திறக்க கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டது. இதற்கும் மறுப்பு தெரிவித்த கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கேஆர்எஸ் அணையில் இருந்து கர்நாடக அரசு வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறந்து உள்ளது. கபினியில் சுமார் 12000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு 15000 கன அடி நீர் வர உள்ளது. தண்ணீர் திறப்பால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்து கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு மறுநாள் விசாரணைக்கு வர உள்ளது. கோர்ட்டில் குட்டு வாங்குவதில் இருந்து தப்பிக்க கர்நாடக அரசு இன்று தண்ணீரை திறந்துவிட்டு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது.